Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ஹார்ட் பாக்ஸ் வந்து அட்டைப்பெட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் கார்ட்போர்டே யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் செய்ய போகிற கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வெளி சைடு இருக்கும்ல, அதில் வந்து இன்னொரு குட்டி பாக்ஸ் வந்து நான் வரைகிறேன். ஓகேவா? வரைஞ்சிட்டு அதை வந்து நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் சைடில் கொஞ்சம் இடம் மட்டும் விட்டுட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, வந்து ஒரு கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். சிசரில் கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், பட் அவ்வளோவா நீட்டபிளாக இருக்காது. இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக நம்மளுக்கு வந்து கட் ஆகிடும். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தனியாக அந்த பீஸ் கட் பண்ண பீஸ் நம்மளுக்கு வேணாம், அந்த பாக்ஸ் மட்டும் தான் வேணும். அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் செல்லோ டேப் போட்டுட்டு அந்த சைடில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ரெண்டு பக்கமும் க்ளோஸ்டு இருக்கும்ல, அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகேவா? ரெண்டு சைடும் கீழேயும் மேலேயும் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு ரெண்டு சைடும். அடுத்து நமக்கு ஒரு A4 ஷீட் தேவைப்படும். A4 ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த பாக்ஸ் சைஸில் நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அந்த சைஸில் மட்டும் கொஞ்சமாக போதும் நம்மளுக்கு A4 ஷீட். இவ்வளோ பெரிய ஷீட் தேவையில்ல, சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தினேன். அதுக்கப்புறம் அதோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. அதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த ஷீட்டில் நம்ம சிம்பிளாக ஒரு ட்ராயிங் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இதில் என்ன ட்ராயிங் பண்ண போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக அந்த காஞ்சி போன செடியில் சின்ன சின்ன முள் மட்டும் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு நான் வந்து வரைகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரவுண்ட் போட்டுட்டு அதுலேருந்து சின்ன சின்னதாக நீளமாக குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரையணும். ஓகே, நான் வரைகிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுக்கு வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. ஈஸியாக பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ் ஈஸியாக இந்த ட்ராயிங்கை பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா வந்து சும்மா ரவுண்டு, ஒரு பெரிய ரவுண்டு போடுறோம், அதுலேருந்து குட்டி குட்டியாக நீளமாக குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைகிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு எத்தனை பீஸ் அந்த A4 ஷீட்டில் வரைஞ்சால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அத்தனை பீஸ் வரைஞ்சிக்கோங்க. அந்த சைஸ்க்குள்ளே எத்தனை வரைஞ்சால் நல்லாயிருக்குமோ அத்தனை வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப கொச்சன்னு வரைஞ்சாலும் நல்லா இருக்காது. இப்போ நான் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே கீழே வந்து கோடு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் ரொம்ப வந்து அகலமாக இருந்துச்சு. சரி, இன்னும் 2-3 வரையலான்னு சொல்லிவிட்டு அது பக்கத்தில் இன்னும் 2-3 வந்து வரைஞ்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு சைடில் வளைஞ்சி இருக்கிற மாதிரியும் நான் வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. இப்போ பின்னாடி வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து இதை மார்க்கர் பெனில் வரைஞ்சதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம பேக் சைட்லேயும் தெரியணும் நம்ம வரைஞ்சது. ஸ்கெட்சர் மார்க்கர் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பென்லலாம் வரைஞ்சிங்கன்னா வெளி சைடு தெரியாது. இப்போ அந்த பீஸ் எடுத்து நம்ம கட் பண்ணோம்ல பாக்ஸில், அதுக்குள்ளே வச்சுட்டு அந்த வெளியில் பேக் சைடில் இருக்கிறது வெளியில் தெரிகிற மாதிரி ஒட்டணும். ஓகேவா? அதுக்காக அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு வெளியே சைடு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒட்டி விட்டுடுங்க. அதனால தான் நான் வந்து மார்க்கர் வந்து ஸ்கெட்சில் வரைங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறேன். ஏன்னா வந்து நல்லா நம்மளுக்கு வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ வரைஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாக்ஸை கவர் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் வந்துட்டு இப்படியே இருக்கட்டும், எனக்கு ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். பட் வந்து கொஞ்சம் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுறேன். கலர் பேப்பர் ஆர் பேட்டர்ன் பேப்பர், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் எந்த பேப்பர் வச்சாலும் சரி. அப்படி பேப்பரே இல்லைனா கலரிங் இருக்கும்ல, அக்ரலிக் கலர் அந்த மாதிரி பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்றனால இதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். சும்மா ஒரு கிஃப்ட் பேக் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப சிம்பிளாக கவர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஃபெவிகாலை போட்டு அந்த மூடி அதுக்கப்புறம் சுற்றி அந்த பாக்ஸு எல்லாத்துலேயும் எனக்கு தோன்ற மாதிரி நான் ஒட்டிட்டேன். கொஞ்சம் நீட்டபிளாக ஒட்டிக்கோங்க, வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி. சரியா? ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மேலே ஒரு மூடி மாதிரி இருந்துச்சுல, அந்த இடத்துக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைட்லேயும் 4 பக்கமும் அந்த ஒரே மாதிரி கலர் பேப்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது ஆப்ஷனல் தான். ஒட்டுறீங்கன்னா நல்லா நீட்டபிளாக எல்லா இடத்துலையும் ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டலைன்னா வேணாம், அப்படியே விட்டுடுங்க. ஓகேவா? இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை லாஸ்ட்டாக வந்து இப்போ நான் பண்ண போகிற ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது என்ன அப்படின்னா, குட்டி லைட்டு. இது வந்து லைட் செட். அப்படியே இந்த மாதிரி லைட் தான் இல்லை. இந்த மாதிரி லைட் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த 10 ரூபாய் லைட் இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்
தான் பட் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு. அதனால நான் இந்த லைட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் எடுத்துகிட்டு இதில் குட்டி குட்டியாக வந்து பல்ப் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பல்ப் இருக்கிற அந்த இடத்த மட்டும் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதில் குட்டி ரவுண்டு ஒன்று போட்டிருப்போம். ஸ்டார்டிங்கில் ரவுண்ட் போட்டுட்டு தான் மேலே குச்சி குச்சியாக வரைஞ்சிருப்போம். அந்த ரவுண்டில் வச்சு கரெக்டாக ஒட்டணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நான் செல்லோ டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ரவுண்ட் போட்டிருக்கோமோ, அதாவது எத்தனை பீஸ் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அத்தனை பீஸ் பக்கத்துலேயும் ஒவ்வொரு லைட் வந்து கரெக்டாக அந்த ரவுண்டோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டணும். ஓகேவா? நான் இப்போ அந்த மாதிரி வச்சுட்டு அது பக்கத்தில் செல்லோ டேப் போட்டுடுறேன். இப்போது எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி ஒட்டிட்டேன். பட் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் லைட்ஸ் இருந்துச்சு. பட் அது ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது வந்து அவ்வளோவா லுக்காக தெரியாது. நம்ம கரெக்டாக அந்த ரவுண்டில் எந்தெந்த லைட் ஒட்டியிருக்கோமோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு வெளியே பார்க்க பளிச்சுன்னு தெரியும். இப்போ ஒட்டிட்டு உள்ளுக்குள்ளே லைட்டை ஆன் பண்ணிவிட்டு போட்டுட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பகலில் பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்டோடைய லுக்கே நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது, என்ன கிராஃப்ட்னு கேட்போம். இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது தான் இது என்ன கிராஃப்ட் நம்மளுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த உள்ளுக்குள்ளே குட்டி குட்டியாக, அது வந்து அழகாக அந்த லைட்டோட சேர்ந்து சூப்பராக தெரியும். நைட்டில் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறதுக்கு. கண்டிப்பாக லைட்டை ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த கிராஃப்ட்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட்டு சீக்கிரமே நான் போடுறேன். கொஞ்சம் டைம் இல்லாதனால மெயில்ஸ் பார்க்காம இருக்கேன். சீக்கிரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.